2026 முதல் நாள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அந்தளவுக்கு பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை. ஸோ நேற்று நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. இன்றைக்கி அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ நேற்று டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே நாம் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த ரெசன்ஸ் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போகிறதுனால மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து போகணும். ஸோ அதனால் மேபி நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும். ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வர்ற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு கன்சல்டேஷன் அதிகமாக தான் வந்து ஆகும். அந்த நாட்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பாடிக்கு மேலே விக்கும் ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த பாடிக்கு கீழே டவுன் சைடு விக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்குது. ஸோ பையர்ஸை வந்து ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி செல்லர்ஸும் வந்து ப்ரைஸை வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஹார்டாக தான் வந்து புஷ் பண்ணிட்டு கீழே போனாலும் மேலே போனாலும் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு டேவாக வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து முடியலை. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்டும் இன்றைக்கி வந்து லீவு. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி வந்து பெருசாக மார்க்கெட்டில் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து இல்லை. ஸோ நாளை எப்படி வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு முடிவு வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ நாளை நமக்கு வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து லீவ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து க்ளோசிங் அந்தளவுக்கு வந்து வைக்கலை. ஸோ சும்மா ஓப்பன் பண்ணணுமா க்ளோஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான ஒரு மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து க்ளோசிங் வந்து இருக்கும். கமாடிட்டி நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்குமே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் வந்து நாளைக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஹை அதுக்கப்புறம் இந்த லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ட்ராடேயில் இந்த ஹையை வந்து கட் பண்ணும்போது வால்யூம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மார்க்கெட்டில் நல்ல வால்யூம் வந்து இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு நல்ல டவுன் சைடு வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் ஃபர்தராக வந்து மூவ் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து 26,200 26,300 இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா தான். ஸோ நேற்றே நமக்கு வந்து அந்த செல்லிங் வந்து ட்ரிகர் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. இன்றைக்கி அகெயின் அந்த செல்லிங்லாம் வந்து போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போகிறாங்களோ அப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு செல்லை வந்து அடித்து விட்றாங்க. ஸோ இப்போது நமக்கு வந்து மறுபடியும் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 26,200 ஒரு 26,300 350க்கு மேலே நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழெல்லாம் வந்து இறங்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் ஒரு லாங்கில் வந்து போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப் ட்ரெண்ட் போகும்போது எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அது வந்து ஹோல்ட் ஆகுமா ஆகாதா, அதுக்கு அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபுல் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது மார்க்கெட்டில் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் வந்து பார்க்கணும். சும்மா ஏனாதானமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போனீங்க அப்படின்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. அங்கே தான் வந்து நம்மளை வா வா ஒன்று கிட்னி தூக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அடடா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, நல்லா பயங்கரமாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்ட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த கேண்டிலே வந்து நெகட்டிவ் சைடு வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. இதே மாதிரி தான் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்லையும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் உடச்சிட்டு வந்து கீழே போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கீழே போகிறதுக்கு வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்க. சடனாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்த அனாலிசிஸ் வந்து பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, 1 ஹவரில் பண்ணாலும் சரி, 50 மினிட்ல பண்ணாலும் சரி, அந்த அனாலிசிஸ் டைம் ஃப்ரேமில் பர்டிகுலர் கேண்டில் வந்து க்ளோசிங் வந்து ஆகணும். க்ளோசிங் ஆகாததுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ் வந்து கீழே உடச்சிட்டு வந்து கீழே போகுது, ப்ரைஸ் உடச்சிக்கிட்டு வந்து மேலே போகுது அப்படின்ட்டு ஒரு அவசரத்தில் வந்து உள்ளே வந்து போயிடாதீங்க. சடனாக வந்து அது ஒரு டோஜி கேண்டிலாக வந்து மாறலாம், ஒரு ஹேமர் கேண்டிலாக மாறலாம், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலாக வந்து மாறலாம். கேண்டில் வந்து ப்ரொசஷனில் வந்து இருக்கும்போது அது வந்து ஒரு மார்க்கோபோசோ கேண்டில் மாதிரி வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கும். ஆனால் அந்த
கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் எக்ஸாக்டாக அந்த கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு நமக்கு வந்து புரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமில் அந்த கேண்டில் பர்டிகுலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து ஆகணும். அப்போ ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முடிவுக்கு நம்மளால் வந்து வர முடியும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா 2 ரிவர்சல் வந்து கொடுக்கலாம், ரெடி ஆயிடணும் அப்படின்னு நமக்கு வந்து முடிவுக்கு வந்து வந்துடணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இன்ட்ராடேயில் வந்து லோ வந்து கட் பண்ணுறாங்களா, நான் நல்லா வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணதா, நாம் வந்து தைரியமாக வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் போகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹை கட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும், வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அமைதியாக வந்து இருக்கணும். செல் பண்ணுறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி ஏதாவது வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்டர்ன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த விதமான ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து வெறும் கேண்டில் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணோம் அப்படின்னா தப்பாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வால்யூமும் வந்து பார்க்கணும், அந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து சேர்த்துனா தான் அந்த ட்ரேடோட அக்யூரசி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா 50 போகும், 40 போகும், 30 போகும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரிஸ்க்காக வந்து போயிடும். அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து ஆகிட்டுருக்கு, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல இருந்து எவ்வளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் வந்து ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் மாதிரி, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் மாதிரி, ஒரு இப்படியே வந்து போயிட்டுருக்கு. இந்த பெரிய பெரிய கேண்டில்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸை வந்து கீழே இறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 3 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் செல்லர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, பையர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. எந்த பக்கம் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ ஒன்றுமே வந்து பண்ண முடியாமல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போதைக்கு நமக்கு இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,880 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது இல்லையா. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்சைட் ரேலி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கலாம், இப்போ நமக்கு நாளை நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாகணும். 26,350 இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நாம் வந்து ஒரு அப்சைடு அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து போகலாம். இன்கேஸ் நமக்கு இந்த இடத்துல இருந்து நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு அப்படின்னா, அப்பயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் உங்களோட அந்த குவான்டிட்டி சைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செல்லிங் இருந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா, அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நாம் வந்து ஒரு நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும். அப்படி இல்லாமல் நமக்கு வந்து டவுன் சைடு வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து ஒரு 26,50 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த லோ வந்து இருக்குது இல்லையா, இந்த லோவில் இருந்து அதாவது ஒரு 25,900 25,880 இந்த லோவில் இருந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,200 இந்த இடம் வரைக்கும் சின்னதாக ஒரு ரேலி நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா, அதுக்கு ஒரு புல் பேக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. 26,000 ஒரு 26,50. ஸோ அதை நோக்கி வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி வந்து இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுவே இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ இப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ளாக் அண்ட் போல் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து கொண்டு போவாங்க, மறுபடியும் வந்து கீழே இறக்கி விட்ருவாங்க, கீழே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க, மறுபடியும் வந்து மேலே ஏற்றி விட்ருவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான் இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன். அப்போ இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து
அதிகப்படியான ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுக்க போகுது. இந்த போல் அந்த அளவுக்கு வந்து வேல்யூ வந்து இல்லாமல் அப்படி போக போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 100லேருந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அப் சைடு ஒரு டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ்மெண்ட் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி எல்லாம் வந்து லீவில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேஷன் வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கிறதுனால ஒரு வாலடைலான மூவ் வந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து சில டவுட்லாம் வந்து வரும். ஏன் மார்க்கெட்லேருந்து சில நாட்களில் நமக்கு வந்து பெருசாக எங்கேயுமே வந்து மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசன் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன். எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோ அண்ட் க்ளோசிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, எஸ்டர்டேவோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, எஸ்டர்டேவோட க்ளோசிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓவரால் இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸ் வந்து எஸ்டர்டேவோட ஹையை வந்து கட் பண்ணி ஏதாவது ஒரு கேண்டில் வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி எஸ்டர்டேவோட க்ளோஸ் வந்து இந்த இடத்துல இருக்கியா, இந்த லோவை கட் பண்ணி ஏதாவது ஒரு கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கிறாங்களா? அதுவும் வந்து இல்லை. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் வந்து இல்லாமல் வந்து போகுது இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு டவுன் சைடு மூமெண்ட் இருக்குது, மறுபடியும் புல் பேக் போகுது, மறுபடியும் ஒரு டவுன் சைடு வருது, மறுபடியும் ஒரு புல் பேக் வருது. ஆனால் நமக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹையை நம்மளால் வந்து கட் பண்ண முடியல, ப்ரீவியஸ் டேவோட லோவை நம்மளால் கட் பண்ண முடியல, அதாவது ஒரு க்ளோசிங் வந்து கட் பண்ண நம்மளால் வந்து முடியல. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாக வந்து ஆரம்பிச்சிடும். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டர்டேவோட ஹை லோ க்ளோசிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ட்ரேடை வந்து இப்போ நம்ம போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இல்லை அதுக்குள்ளே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன நமக்கு வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து எதாவது நம்மளால் வந்து ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எஸ்டர்டேவோட ஹை இங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டோஜ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணலாம் டவுன் சைடு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட க்ளோசிங் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் அப் ட்ரெண்டில் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஒரு டவுன் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் எப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து போகுதோ அப்போ ஸ்கேல்பிங் வந்து பண்ணணும். எப்போ ப்ரைஸ் வந்து எஸ்டர்டேவோட ஹை லோ இதெல்லாம் வந்து உடச்சிட்டு வந்து போகும்போது நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு நாம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour ஹோல்டு பண்ணுற மாதிரி நம்ம வந்து ட்ரை வந்து பண்ணலாம். இன் பிட்வீனில் அந்த இடத்துல வால்யூம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், மார்க்கெட்டில் மொமெண்டம் தான் எல்லாம் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தெரியணும். கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோஸில் ரெகுலராக இதை பற்றி நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து எஜுகேட் வந்து பண்ணிக்கிட்டே வந்துருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனசில் வந்து இது வந்து பதிய ஆரம்பிச்சிடும். ஒரு தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டே உங்களுக்கு வந்து தயார் வந்து பண்ணி விட்டுரும். அவ்வளோதான், நீங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. ஸோ நாளை நமக்கு வந்து அகெயின் ஒரு ரேஞ்ச் போட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 26,200 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 26,100 வந்து இருக்கலாம். 26,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 26,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 26,300 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ரேஞ்ச் பவுண்ட்லேயே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து போயிருக்கு. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்காக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்து கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த 59,800 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும் முதல்ல.
ஸோ இந்த இடத்துல மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. நியர்பை ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ட்ரேட் நமக்கு வந்து மாட்டும். அப்போ நாளைக்கு இந்த 59,800 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து அமையும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது இன்ட்ராடேக்கு 59,500. இதையும் சேர்த்து வந்து உடைக்கும் போது அடுத்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போகும். அப்போ ஒரு 59,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,300 நோக்கி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு 59,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 60,000 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு நிஃப்டி 50லையும் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர் மாதிரி இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர் மாதிரி இருக்குது. ஒரு ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு வால்டைலான ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சேம் நிஃப்டி 50ல் எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. சேம் கைண்ட் ஆஃப் வந்து எஸ்டர்டேவோட ஹையை வந்து கட் பண்ண முடியல, எஸ்டர்டேவோட க்ளோஸை கட் பண்ண முடியல. ப்ரைஸ் இன்பிட்வீன் ஸ்டேஜில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு. கைண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 85,200லேருந்து 85,400 மொத்தமே வந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகைன் 85,400 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 85,000 வந்து இருக்கலாம். 85,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 85,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது, சேம் தான். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 13,750 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப்ரெண்ட் மாதிரி வந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு 13,850 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ நாளை அகைன் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 13,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,800 வந்து இருக்கலாம். 13,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 13,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். 13,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,000 வரைக்கும் ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.